கடந்த வகுப்பில் தசாக்களை கணக்கீடு செய்வது எப்படி அப்படிங்கிற கணக்கீடுகளை மிக தெளிவாக துல்லியமாக பயின்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் உங்களை நாடி வரக்கூடிய அந்த வாடிக்கையாளருக்கு நடந்து முடிந்த தசா, அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் என்னவாக இருந்தது என்பதையும், தற்போது தசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் என்ன எது என்பதையும், இந்த தசாவிற்கு அடுத்து வரக்கூடிய தசா எது, அதை நடத்தக்கூடிய கிரகம் எது என்பதையும் மிக தெளிவாக நாம் கணக்கீடு செய்து அந்த கிரகங்களை குறித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கிரகங்களினுடைய அடிப்படையை கொண்டுதான் அவருடைய நடந்து முடிந்த தசாநாதனை கொண்டு இறந்த கால பலன்களையும், இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தசாநாதனை அடிப்படையாக கொண்டு நிகழ்கால பலன்களையும், அடுத்து வரக்கூடிய தசாநாதனை அடிப்படையாக கொண்டு எதிர்கால பலன்களையும் நம்மால் கணித்து வழங்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த தசாநாதன்களை எவ்வாறு கணக்கிடுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை நம்ம படித்து முடிச்சிட்டோம். நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. தசாநாதன்னு யாரை சொல்கிறோம்? அந்த தசாவை நடத்துகிற கிரகத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அவரைத்தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதில் குழப்பம் வந்துடும். என்னங்க நீங்கள் கிரகத்தை எடுத்துக்கிறீங்க, தசாநாதன்னா யார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. ஒரு தசாவை நடத்துகிற நட்சத்திராதிபதி கிரகம்தான் தசாநாதன் என்று அழைக்கப்படுகிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த தசாவை நடத்துகிற கிரகத்தை கண்டறிந்து கொள்வதற்கான கணக்கீடுகளில் நல்ல பயிற்சி நமக்கு தேவை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ உதாரணமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே நடப்பு தசா குரு தசா அப்படின்னு நம்ம எடுத்திருக்கிறோம். நடப்பு தசா என்ன எடுத்திருக்கிறோம்? குரு தசா அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். நடப்பு தசா அப்படின்னு வந்துட்டாலே நிகழ்காலம். நடப்பு தசா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிகழ்காலம். நடந்து முடிந்த தசா, நடந்து முடிந்த தசாநாதன் அல்லது நடந்து முடிந்த தசாவை நடத்திய கிரகம் அப்படின்னா அது இறந்த காலம். அடுத்து வரக்கூடிய தசா, அடுத்து வரக்கூடிய தசாநாதன் அல்லது தசா கிரகம் அப்படின்னு எடுத்தால் அது எதிர்கால பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? உதாரணத்துக்காக நடப்பு தசா குரு திசான்னு எடுத்திருக்கிறோம். நடப்பு திசா என்ன? குரு திசா அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இப்போ ஒரு ரஃப்லி இதை எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/1/2000 ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம். 1/1/2000 ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறது. சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரம் பாதி கடந்த நிலையில் பிறக்கிறது. அப்போ சுக்கரனுடைய தசா ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள். 50% நகர்ந்துருச்சுன்னா தசா இருப்பு எவ்வளோ இருக்கும்? 10 ஆண்டுகள் இருக்கும். தசா இருப்பு எவ்வளோ இருக்கும்? 10 ஆண்டுகள். அப்போ என்ன பண்ணணும்? 1/1/2000 சுக்கர தசா இருப்பு அப்படின்னு எழுதி 10 ஆண்டுகளை கூட்டினீங்கன்னா 1/1/2010 வரைக்கும் சுக்கர தசா நடப்பில் இருக்கும். ஆமாம் தானே? அதுக்கு அடுத்து கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னது? சுக்கர திசைக்கு அடுத்து வரக்கூடியது சூரிய திசை. புரியுதுங்களா? 2010 வரைக்கும் சுக்கர திசானா சூரிய திசாவினுடைய ஆண்டுகள் 6 ஆண்டுகள். அப்போ 2016 வரைக்கும் எந்த கிரகத்தினுடைய தசா நடப்பில் இருக்கும்? சூரிய தசாவினுடைய தசாவானது நடப்பில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ 2016 வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்து வரக்கூடியது என்ன திசா? சந்திர திசா. சந்திர திசா எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள். 2016 10 ஆண்டுகளை கூட்டினா 2026 1/1/2026 வரைக்கும் சந்திர திசா நடப்பில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சந்திர திசா முடிவடைந்தால் அடுத்து வரக்கூடியது என்ன திசை? செவ்வாய் திசை. சந்திர திசை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வரக்கூடியது செவ்வாய் திசை. என்ன ஆண்டுகள்? 7 ஆண்டுகள்.
அப்போ 2026 7 ஆண்டுகள்னா 2033 வரைக்கும் வரக்கூடிய காலத்தை நகர்த்தக்கூடிய தசா அப்படிங்கிறது செவ்வாய் தசா. அப்போ செவ்வாய் தசான்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? அந்த எதிர்காலத்தில், அதான் 2026 1/1/2026 1/1/2033 வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஜாதகருடைய வாழ்வியலை நிர்ணயம் செய்யக்கூடிய தசா கிரகம் எதுன்னா செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை நடப்பு தசாவாக எடுத்துக்கொண்டு அந்த தசாநாதனாகிய செவ்வாயினுடைய கிரக காரகத்துவ ரீதியான பலன்களையும் அந்த செவ்வாய் கிரகமானது எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பாவங்களை இயக்குகிறது என்பதையும் அந்த செவ்வாய் கிரகமானது நின்ற நட்சத்திராதிபதியை எடுத்துக்கொண்டு அந்த நட்சத்திராதிபதி கிரகம் எந்தெந்த பாவங்களுக்கு உங்களுக்கு பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் இந்த 2 பாவங்களையும் கிரகங்களையும் இணைத்து அந்த தசா முழுவதும் அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய பலாபலன்களை நாம் பட்டியலிட வேண்டும், வரிசைப்படுத்த வேண்டும், பலன்களாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது நிகழ்கால பலன். சரி, இறந்த கால பலனை எப்படி சொல்றது? செவ்வாய் திசைக்கு முன்னாடி திசை என்ன தசா? சந்திர தசா. 2016 2026 வரைக்கும் வந்த தசா என்ன தசா? சந்திர திசா. அப்ப சந்திரன் எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி கிரகம் எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறது என்பதையும் சந்திரனுடைய காரகத்துவ ரீதியான பலன்களையும் சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதியினுடைய காரகத்துவ ரீதியான பலன்களையும் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த ஜாதகர் 10 ஆண்டுகளில் அனுபவித்து முடித்த, அதாவது 2016 2026 வரைக்கும் அவர் அனுபவித்து முடித்த இறந்த கால பலன்களை நம்மால் என்ன பண்ண முடியும்? தொகுத்து பலன்களாக வழங்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நிகழ்காலம் பார்த்தோம், இறந்த காலம் பார்த்துருக்கோம். அடுத்து எதிர்காலம். எதிர்காலம் எப்போ ஆரம்பிக்கும்? 1/1/2033 ஆரம்பிக்கும். சரி, செவ்வாய் தசாக்கு அடுத்து வரக்கூடிய தசா என்னவாக இருக்கும்? ராகு தசாவாக இருக்கும். இந்த ராகு தசா எத்தனை ஆண்டுகள்? 18 ஆண்டுகள். ஆமாம் தானே? அப்போ 2033 ஆண்டோட 18 கூட்டுங்க. 18 கூட்டினா என்ன வரும்? 8 3 11, 8 1 1 1 2 3. அப்போ இதோட ஏற்கனவே ஒன்று இருக்கு 4. அப்போ 2041 அப்படி தானே? 33 இல்லை 33 33ஓட 8 கூட்டுனீங்கன்னா 41 51 இல்லையா? 1/1/2051 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை நடப்பில் இருக்கும். அந்த தசாவை ஆளக்கூடிய கிரகம் என்னது? ராகு. அந்த ராகுவை அடிப்படையாக கொண்டு, ராகு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு, ராகு கிரகமானது எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகள் நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறார் என்பதை கணக்கெடுத்து கொண்டு, ராகு நின்ற நட்சத்திராதிபதி எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறார் என்பதை எடுத்துக்கொண்டு அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை ரீதியான பலன்களை எடுத்துக்கொண்டு அனைத்தையும் தொகுத்து அவர் 2033 ஆண்டு முதல் 2051 ஆண்டு வரை இந்தந்த பலன்களை எதிர்காலத்தில் அனுபவிக்கவிருக்கிறார் என்பதை தொகுத்து பலன்களாக வழங்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக காலகட்டத்தை நிர்ணயம் செய்து என்ன பலன்களை அனுபவிப்பார்கள்ங்கிறத துல்லியமாக எடுத்துரைக்கிறதுக்கு தான் இந்த தசா கணக்கீடுகளை நாம் பயன்படுத்துகிறோம். இது எப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும், எப்படி துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத கடந்த வகுப்பில், அதாவது கடந்த வகுப்புன்னா போன வாரம் நடத்திய வகுப்பில் மிக தெளிவாக துல்லியமாக நம்ம விளக்கி இருக்கிறோம். அதற்கான தர்பரியங்கள் என்ன, காரண காரியங்கள் என்ன, அது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சிறப்பான எடுத்துக்காட்டுகளை நாம் வழங்கியிருக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா?
அப்போ இப்போ இந்த உதாரணமாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய நிலையில் நடப்பு தசா என்ன தசாவாக இருக்கிறது? குரு தசாவாக இருக்கிறது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஜாதகர் குரு கிரகத்தினுடைய இயக்கத்தின் அடிப்படையில் 16 ஆண்டுகள் பலன்களை அனுபவிப்பார். இந்த 16 ஆண்டுகள் எங்கிருந்து வந்துச்சு? குரு கிரகத்தினுடைய உடுமகாதிசை ஆண்டுகள் 16 ஆண்டுகள் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படித்து முடிச்சிருந்தோம். அதெல்லாம் நீங்கள் மைண்டில் கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்போ அந்த நிகழ்கால நிகழ்வுகளை வழங்கக்கூடிய கிரகம் எதுன்னா குரு. எவ்வளவு ஆண்டுகள்? 16 ஆண்டுகள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு கிரகம் அப்படின்னு வந்துட்டாலே என்ன மைண்டுக்கு வந்துடணும்? குரு கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியான செயல்களையும் குணாதிசயங்களையும் பண்புகளையும் நிலைகளையும் இந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்வியல் பலன்களாக பெறுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? அப்போ எதெல்லாம் எடுத்துக்கணும்? குரு கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியான செயல்கள் என்ன, எண்ணங்கள் என்ன, காரியங்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, இது எல்லாத்தையும் புரிஞ்சு அதன் அடிப்படையில் ஒரு செட் ஆஃப் பலன்களை எடுத்து மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ணிடக்கூடாது? கடம்படா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒப்பிக்கணும்னு ஒப்பிச்சிடக்கூடாது. ஏன்னா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பலன்களாக உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? காரக ரீதியான பலன்கள், கிரகத்தினுடைய காரக ரீதியான பலன்கள். சரி, அடுத்து என்ன வேணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தசாவை நடத்துகிற கிரகம் எது? குரு கிரகம். குரு எந்தெந்த பாவங்களுக்கு பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக உள்ளார் அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. குரு எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு அந்த பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறார் என்பதை கண்டறிய வேண்டும். எதுக்குங்க இதை எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் அடிப்படையில் தான் இந்த குரு கிரகமானது இந்த தசா காலங்களில் எந்தெந்த பாவங்களோடு தொடர்பை பெற்றிருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா புரியலையா? புரிந்து கொள்ள முடியுதா? அப்போ இந்த குரு என்ற கிரகம் இயங்கினால் குரு கிரகத்தோடு தொடர்பை பெற்றிருக்கிற அந்த பாவங்கள் இயங்கி பலன்களை வழங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ள முடியுதா? அப்போ இப்போ குரு கிரகமானது எந்தெந்த பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறார் என்று கண்டறிந்து அந்தந்த பாவங்களை இயக்குவார்னு மைண்டில் புரிஞ்சுக்கணும். இதான் லாஜிக்ஸ். புரியுதுங்களா? ஒரு தசாவை இயக்குகிற கிரகமானது அது தான் இயங்கி தன்னுடைய காரகத்துவ ரீதியாக பலன்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தான் எந்தெந்த பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறதோ அந்தந்த பாவங்களை இயக்கி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான தர்பரியம். மனதில் திரும்ப 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 நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த குரு கிரகம் எந்தெந்த பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறன்னு தெரியணும். அதுக்கு என்ன தெரியணும்? ஒவ்வொரு பாவ ஆரம்ப முனை நின்ற பாகை கலை தெரியணும். அந்த பாகை கலை எந்த ராசியில் இருக்கிறது, அது எந்த ராசி அதிபதியாக இருக்கிறார், அந்த பாவ ஆரம்ப முனை நின்ற ராசி அதிபதி யார், அந்த பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதி கிரகம் எது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுது தானே? ஆனால் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அலசி ஆராய போகிறோமானா இல்லை. நமக்கு யார் வேணும்? இப்போ தசாவை நடத்துகிற கிரகம் எதுன்னு தெரியணும். நம்ம அது கணக்கீடு பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். தற்போது தசாவை நடத்துகிற கிரகம் குரு அப்படிங்கிறது. அப்போ இந்த குரு கிரகமானது எந்தெந்த பாவத்திற்கு ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறார் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இது எப்படி கண்டறியலாம்? கடைசியில் பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதின்னு ஒரு களம் இருக்கு, கடைசி களம். அதில் பார்த்துக்கிட்டே வாங்க. குரு நிற்கிற இடத்துல டிக் பண்ணுங்க, இல்லை இன்ட்டு போடுங்க. குரு 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 3 இடத்துல இன்ட்டு வருது. அதை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 4ஆம் பாவம், அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 8ஆம் பாவம்,
அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 12ஆம் பாவம். அப்போ 4, 8, 12ஆம் பாவங்களினுடைய ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக குரு கிரகம் வந்துள்ளது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குரு நின்ற பாவ ஆரம்ப முனை நட்சத்திராதிபதியாக இருக்கின்ற பாவங்கள் 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம். இந்த 3 பாவங்களும் குரு கிரகத்தினுடைய இயக்கத்தால் இயக்கப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அப்ப குரு கிரகம் இயங்கினால் குரு கிரகம் எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறதோ அந்தந்த பாவங்கள் இயங்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, எந்த பாவங்கள் இயங்குது அப்படின்னா எப்படி பலன் கொடுக்கும்? 4ஆம் பாவம் இயங்கி 4ஆம் பாவ பலன்களை வழங்கும். 8ஆம் பாவம் இயங்கி 8ஆம் பாவ பலன்களை கொடுக்கும். 12ஆம் பாவம் இயங்கி 12ஆம் பாவ பலன்களை வழங்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஜாதகருக்கு 4, 8, 12 இந்த பாவங்கள் சார்ந்த எதிர்பார்ப்புகள், ஆசாபாசங்கள், திட்டங்கள், செயல்கள் இவற்றையெல்லாம் செய்ய வைத்து, சிந்திக்க வைத்து, செயல்படுத்தி அதன் மூலமாக இந்த குரு கிரகத்தினுடைய 16 ஆண்டுகளில் நன்மையையோ தீமையையோ இவர் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி பயனாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா இல்லையா? இப்ப 4ஆம் பாவம் இயங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாவம் இயங்கினா என்ன சொல்லலாம்? 4ஆம் பாவம் எதை குறிக்கிறது? வீடு, வண்டி, வாகனம், சுகம், தாய் வழி சொத்துக்கள். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் ஜாதகருடைய கல்வி இவற்றையெல்லாம் வலியுறுத்துகிறது. அப்போ அந்த ஜாதகருடைய வயசு என்னன்னு பார்க்கணும். அந்த ஜாதகர் ஒரு 4 வயது ஒரு 17 வயசு 18 வயசு ஒரு இளைஞராக இருக்கிறார் என்றால் இந்த 4ஆம் இடம் என்பது அவருடைய கல்வியை உறுதிப்படுத்துகிறது. அவர் படிக்க வேண்டும், அவர் வேலைக்கு போகணும், அவர் ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அது உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு 25 வயது 26 வயது இளைஞனாக இருக்கிறான் என்றால் முதல்ல வீடு வாங்குறானாலே அவன் என்ன எதிர்பார்ப்பான்? வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போ அது சார்ந்து அந்த பயணம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காலங்கள் மாறணும்னு வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கும். ஒரு 50 வயசை தாண்டும் போது தாய் வழி சொத்துக்கள் கிடைக்குமா, நம்மளுக்கு வருமா அப்படின்னு இப்போ தாய் சார்ந்த காரகத்துவங்கள். அப்போது ஒரு மனிதன் அவனுடைய வயதிற்கு ஏற்ப அந்த ஒரு பாவத்தினுடைய பலன்கள் சார்ந்த நிகழ்வுகளை சிந்திக்கிறான், செயல்படுத்துகிறான், அதன் மூலமாக நன்மை தீமைகளை அனுபவிக்கிறான். அப்போ ஜோதிடம் என்பது வெறுமனே 4 இயங்கினாலே வீடு வாங்கிடுவ, நீ படிச்சிருவ, டிகிரி வாங்கிடுவ, அம்மா வழி சொத்து வந்துடும், அது இதுன்னு போட்டு குழப்பக்கூடாது. அவருடைய வயது என்ன, வந்திருப்பவருடைய வயது என்னவாக இருக்கிறது, புரியுதா? அப்போ இது சார்ந்த நிலைகளைத்தான் நம்ம எடுத்துக்கொண்டு நகர வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? சரி, அதுக்கு அடுத்த பாவம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்பது எதை குறிகாட்டுகிறது? தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், எதிர்பார்ப்புகள், விரயங்கள், அவமானங்கள், புரியுதுங்களா? இந்த மாதிரி உடல் உபாதைகள், விபத்துக்கள், போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய நிலை இவற்றையெல்லாம் வலியுறுத்துகிறது. இப்போ ஒரு குழந்தை இப்போ ஒரு 10 வயது குழந்தையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் பாவம் இயங்குகிறது அப்படின்னா உடனே என்ன பண்ணிடக்கூடாது? இவர் சொத்துல கேஸ் போடுவார், விவாகரத்து கேஸ் போயிருப்பார், அப்படி இப்படின்னு நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? உடல் உபாதைகள் இவருக்கு அதிகமாக இருக்கும், கவனமாக பார்த்துக்கங்க. விளையாடும் போது பயணிக்கும் பொழுது ஏதேனும் விபத்துக்கள் ஏற்படலாம். புரியுதுங்களா? அந்த 10 வயசுக்கு உள்ள ஒரு காரகம் என்னது? குழந்தைங்க விளையாடும், இல்லை படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருப்பது, புரியுதுங்களா? பெற்றவர்கள் சொன்னதை பேச்சை கேட்காம இருப்பது, நோய்கள் அல்லது விபத்துக்களை சந்திப்பது. புரியலையா? இந்த மாதிரி நிலைகளை இவர்கள் சந்திப்பார்கள்னு சொல்லணும். ஒரு 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்க ஜாதகருக்கு 8ஆம் பாவம் இயங்குது அப்படின்னா அவருடைய ஆவல் என்னவா இருக்கும்? நிறைய சம்பாதிக்கணும், ஜாலியாக செலவு பண்ணணும்,
அது மட்டும் இல்லை, எதிர்பாளரோட ஈர்ப்பு ஏற்பட்டு போயிடும் அந்த டீனேஜ் அப்படிங்கும்போது, அந்த வாலிப வயதுங்கும்போது. அப்போ பெண்கள் சார்ந்த நிலைகள், அதற்காக செலவு செய்யக்கூடிய நிலை, அதற்காக தவறுகள் மேற்கொள்ளக்கூடிய நிலை, இதையெல்லாம் எதிர்பார்க்கலாம். இதனால் இவங்களுக்கு பிரச்சனைகள், பின்னடைவுகள் ஏற்படும். ஒரு 25லேருந்து 45 50 வயசு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வேணும்? திடீர்னு பணக்காரனாகணும், பெருசாக சம்பாதிக்கணும், அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு போகணும், காசு இருந்தால் தான் மக்கள் மதிப்பாங்க, கட்டின மனைவியே மதிப்பாங்க அப்படின்ற ஒரு உந்துதல் அந்த ஜாதகருக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ எப்படி பெரிய பணக்காரனாக திடீர்னு ஆகிறது, எல்லா விதமான சுகங்களும் எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள், கள்ளக்கடத்தல், நோட்டடிக்கிறது, திருடுறது, லஞ்சம் வாங்கிறது, புரியுதா இல்லையா, மறைவான தொழில்கள் செய்கிறது, புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ், இந்த மாதிரியில் புதையலை தேடி போகிறது, எதுலையாவது பரிசு கிடைக்குமான்னு பார்க்கறது, சீட்டு விளையாடுறது, ரேஸ் போகிறது, குதிரை ரேஸ், இந்த மாதிரி, புரியுதுங்களா? இல்லை ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணி அதை ஏதாவது ஏமாற்றி சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கறது. இப்படி இந்த மாதிரி வழிகளில் செல்லும் பொழுது அவங்க திடீர்னு பணக்காரனாகணும், நிறையா சம்பாதிக்கணுன்ற உந்துதல் ஏற்படும். அந்த உந்துதல் என்ன பண்ணும்? அவங்களுக்கு அவமானத்தை கொடுத்து, தண்டனைகளை கொடுத்து, பிரச்சனைகளை கொடுத்து, வம்பு வழக்குகளை கொடுத்து, கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போயிடும். புரிந்து கொள்ள முடியுதா? அதுக்கடுத்த நிலை எதுக்கு வந்துடுது? 50 வயசுலேருந்து ஒரு 70 60 வயசு, 55லேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ அந்த காலம் என்ன பண்ணும்? எல்லா பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்யணும், அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அவமானங்கள், அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வாங்கின, கல்யாணத்துக்கு வாங்கின கடன்கள், அவற்றை அடைக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நோய் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த நோயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நீண்டகால நோய்கள், அறுவை சிகிச்சைகள், அதற்காக தொடர்ந்து மருத்துவமனையில் செல்லக்கூடிய நிலை, அந்த மாதிரி நிகழ்வுகளை இவர்கள் சந்திப்பார்கள். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பாவம் இயங்குதுன்னா அவங்க எந்த ஜாதகருக்கு நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்க்குறீங்க, அவருடைய வயது என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த பாவ பலன்களை செக்ரிகேட் பண்ணி எடுத்துரைக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் இதில் ஒரு தெளிவான நிலை இருக்கணும். அதுக்காகத்தான் உங்களிடம் யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் அவர்களுடைய வயது என்ன என்பதை முதலில் கணக்கீடு செய்ய வேண்டும். முதல்ல கடந்த வகுப்பு என்ன பார்த்தோம்? எப்படி ஒரு ஜாதகருடைய வயதை கணக்கீடு செய்வதுன்னு பார்த்தோம். அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் எப்படி துல்லியமாக அவருக்கு வயது, மாதம், நாள், அதாவது வருடம், மாதம், நாள் வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, சைக்கலாஜிக்கலி வந்தவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். கரெக்டாக நம்ம பிறந்த வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம பிறந்துன்னு சொல்லிட்டாரு, எத்தனை மாதம்னு சொல்லிட்டாரு, எத்தனை நாள் வரைக்கும் கணக்கு போட்டு சொல்கிறாருங்க, இவர் நல்லா கணக்கு போட்டு சொல்லக்கூடிய நல்ல ஜோதிடர் தாங்க அப்படின்னு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். இது உங்கள் வாடிக்கையாளருக்கும் உங்களுக்குமான ஒரு கெமிஸ்ட்ரியை பலப்படுத்தும். 2 பேருக்குமான ஒரு தொடர்பை, நல்ல நன்மதிப்பை அதிகப்படுத்தும். 2வது விஷயம் என்ன? தசாபுத்தி அந்தர ரீதியாக ஒரு பலனை எடுத்துரைக்கிறீர்கள் என்றால் அது வயதின் அடிப்படையில் அந்த பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். வயதிற்கேற்றாற்போல் எண்ணங்கள் மாறும், செயல்கள் மாறும், சிந்தனைகள் மாறும். அதனால் அவர் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களும் வெற்றி தோல்விகளும் மாற்றமடையும். அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ 12ஆம் பாவம் இயங்குகிறது, அப்படிதானே? 12ஆம் பாவம் இயங்குகிறது. அப்போ 12ஆம் பாவம் இயங்கும் போது என்ன பண்ணுறது? புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளிமக்களால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், வெளிநாடு பயணங்கள், ஆராய்ச்சி, கல்வி, சுகபோக வாழ்க்கை, அயன சயன, அத வெளியூர் பயணங்கள், நம்ம வாழ்க்கைக்கு வெளிநாடுகளுக்கு செல்வது, புதிய முதலீடுகள் மேற்கொள்வது, நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, அந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவது, அதனால் ஏற்படுகிற விரைய செலவுகள், பொருட்களை இழத்தல், சிறை செல்லுதல், புரியுதுங்களா? இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான் இந்த 12ஆம் பாவம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த 12ஆம் பாவம் என்பது எந்த வயதோ அதற்கு தகுந்தாற்போல் விரயத்தையோ இல்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய நிலையையோ அல்லது பொருட்களை இழத்தலையோ இது வலியுறுத்துகிறது. அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தசாவை நடத்துகிற தசாநாதன் எந்தெந்த பாவங்களுக்கு ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறார் என்பதை கண்டறிந்து அந்த ஒவ்வொரு பாவமும் என்னென்ன மாதிரியான செயல்களை அவர்களுக்கு வழங்கும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம்.
இது தனித்தனியாக எடுத்து பார்த்தோம். ஒவ்வொரு பாவத்தையும் 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் அப்படின்னு. இது தனித்து தான் இயங்குமானா இல்லை. இவை மூன்றும் இணைந்து ஒரு கூட்டு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா இல்லையா? அப்போ 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தாய் வழி உறவுகள், தாய் வழி சொத்துக்கள், கல்வி, ஆரோக்கியம், இந்த மாதிரி பல்வேறு நிலைகளை உங்களுக்கு விளக்குகிறது. 8ஆம் இடம் என்பது பிரச்சனைகள், குழப்பங்கள், பின்னடைவுகள், விபத்துக்கள், கோர்ட்டு கேஸ், இதையெல்லாம் குறிகாட்டுகிறது. 12ஆம் பாவம் என்பது முதலீடுகள், பின்னடைவுகள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இவற்றையெல்லாம் குறிகாட்டுகிறது. ஆமாம் தானே? இது மூணையும் இணைச்சி எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு குழந்தை அப்படின்னு பார்த்துட்டு 4ஆம் பாவம் குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை குறிக்கிறது. அப்போ இந்த குருதிசா நடக்கிற வரைக்கும் அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 4ஆம் பாவம் ஆரோக்கியம், 8ஆம் பாவம் அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவர்கள் படுகிற அவதிகள், இவற்றை குறிகாட்டுகிறது. 12ஆம் பாவம் அதற்காக மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணி அதற்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விரயம் பண்ணுவதற்கான ஒரு வழிநிலைகளை குறிப்பிடுகிறது. அதன் மூலமாக ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுகிறது. 4ங்கிறது ஆரோக்கியத்தை குறிக்குது. அப்போ 4க்கு அடுத்தடுத்து சுபபாவங்கள் வந்துச்சுன்னா ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படும். ஆனால் 4ஆம் பாவத்தை தொடர்ந்து தீய பாவங்கள், ஜாதகருக்கு பின்னடைவை கொடுக்கக்கூடிய பாவங்கள் இயங்கினால் என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கலி ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக ஜாதகர் துன்பப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், உடல் வலிகளை தாங்குகிறார். புரியுதுங்களா? அதோடு மட்டும் இல்லை, அதில் சரி பண்ணுறதுக்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக 12ஆம் பாவம் இயங்குவதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பணம் செலவு செய்யப்பட்டு காலம் விரயம் செய்யப்பட்டு அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறார். இது யாருக்கு? ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு. குழந்தைங்க கொஞ்சம் டெவலப் ஆனோடனே அடுத்து நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு 7-8 வயசு வரைக்கும் எதில் கான்சன்ட்ரேஷன் அதில் அதிகப்படுத்துவோம்? அவங்களுக்கு அவங்க ஆரோக்கியத்தில் தான் அதிகமான நம்முடைய தீவிரமான நிலைகள் இருக்கும். ஆமாம் தானே? ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்மளுக்கும் பயம் வரும். ஏன்னா அந்த குழந்தைங்கனால சொல்ல முடியாது, எங்கே வலிக்குது, என்ன ஆகுதுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரை, ஒரு 7-8 வயது வரை, 9 வயது 10 வயது வரைக்குமே அவங்க ஆரோக்கியம், அவங்க விபத்து இல்லாமல் இருக்கிறது, மேலே கீழே விழாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அவங்க முழுக்க ஆரோக்கியம் சார்ந்த நிலைகளில் மட்டும் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு வருவோம். இன்னும் சொல்லணும்னா மிக கவனமாக குழந்தைகளை பார்த்து கொண்டிருப்போம். அவங்க நல்லா இருந்தால் போதும், நோய்வாய் இல்லாமல் இருந்தால் போதும். நல்லா பேசுகிறாங்களா, நல்லா நடக்கிறாங்களா, நல்லா சாப்பிட்றாங்களா, எதுவும் வயிற்று வலி, கைகால் வலி, தலைவலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கா, எந்த தொற்றுக்களும் ஏற்படாமல் இருக்கா, அதை நோக்கி தான் பயணிப்போம் ஒரு குழந்தைக்கு. அப்போ அந்த 10 வயது வரைக்கும் 4, 8, 12 இயங்கும் பொழுது முழுக்க அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் சார்ந்த நிலைகளை எடுத்து நீங்கள் பலன்களாக எடுத்துரைக்க வேண்டும். அதுக்கு அடுத்த நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு எதை நம்ம அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? 10 வயசை தாண்டிட்டாலே கல்வி, என் பையன் நல்லா படிக்கணும், டியூஷன் போகணும், பெரிய ஆளாகணும், நல்ல கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற நிலைக்கு போகும். அப்பவும் இதே குருதிசை நடக்குது அப்படின்னா அப்பவும் 4, 8, 12 பாவங்கள் இயங்கும். அப்போ என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக கல்வியில் மந்த நிலை, விளையாட்டு போக்காக இருக்கிறது. புரியுதுங்களா? அடிக்கடி போய் மேலே கீழே விழுந்துடுறது. அப்போ இந்த மாதிரி நிலைகள்னால தேவையில்லாத மன உளைச்சல், கஷ்டங்கள், பிரச்சனைகள், விரயங்கள் இவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள்னு சொல்லலாம். அடுத்து ஒரு ஹையர் டிகிரி போயிடுறாங்க, வேலை வாய்ப்பை நோக்கி போயிடுறாங்க அப்படின்னா இன்னும் படிப்பு சார்ந்த நிலைகளில் அதீதமான கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடிய நிலை வரும். அதனால் தேவையில்லாத விரயங்கள் இருக்கும். அதனால் இதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த வயசை தாண்டி ஒரு உத்தியோகத்திற்கு போன பின்னாடி இப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும், இல்லை வேலைக்கு போகும்போது வண்டியில் போவாங்க வருவாங்க, வீடு வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். அப்படிலாம் நிலை ஏற்படும் பொழுது வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் பாவம் வண்டி வாகனங்களை குறிக்குது. அதை இயக்கும்போது விபத்துக்கள் ஏற்படலாம். 8ங்கிறது விபத்தை குறிக்குது, பிரச்சனையை குறிக்குது.
12 என்பது அதன் மூலம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுறது, அதற்கான விரயங்களை ஏற்படுத்தி கொள்வதை குறிகாட்டுகிறது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வண்டி வாகனங்களுக்கு ஏற்படுகிற பழுதுகள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய காலம். அதை சரி பண்ணுறதுக்கு விரயம் பண்ணுறது 12ஆம் இடம் வேலை செய்கிறதுனால. புரியலையா? அப்போ அதுக்கான செலவினங்கள், அதற்கான மாற்றங்கள் இவற்றையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பலன்களாக எடுத்துரைப்பீர்கள். ஒரு 40 வயதை தாண்டி இந்த நிலை ஏற்படும் பொழுது ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் ஏற்படும். அவ்வாறு வாங்கக்கூடிய வீடு, நிலம், இல்லை கட்டக்கூடிய வீடு, இல்லை கட்டக்கூடிய பில்டிங், இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பின்னடைவுகள், குழப்பங்கள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அலையக்கூடிய நிலை, ஒரு இந்த மாதிரி இப்போ வீட்டையோ வீட்டு மனைகளையோ இல்லை பில்டிங்கையோ இல்லை ஒரு கடையையோ வாங்கும்போது நம்ம செய்யக்கூடிய முதலீடுகள், அதில் பிரச்சனை இல்லாமல் இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம செய்யக்கூடிய விரைய செலவுகள், இவற்றையெல்லாம் இது நமக்கு என்ன காட்டுகிறது? இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்கிறத காட்டுறது. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் 4, 8, 12 என்பது அவை தொலைந்து போவதை குறிக்கிறது. தொலைந்து போவது, உடைந்து போவது, விபத்துக்குள்ளாவது, இது எல்லாத்தையும் குறிகாட்டக்கூடிய காலம். இந்த காலங்களில் வீடு, வண்டி, வாகனங்களில் தேவையில்லாத மராமத்து செலவுகள், தொலைஞ்சு போயிடுறது, காணாமல் போயிடுறது, அதனால் ஏற்படக்கூடிய விரயங்கள், மன உளைச்சல் இவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். இதே அதில் தாயை குறிக்கக்கூடிய பாவம் 4ஆக இருக்கிறதுனால தாயினுடைய பிரச்சனைகள், தாயை குறிக்கக்கூடிய பாவம் 4, அடுத்து 8ம் 12ம் வர்றதுனால தாய் சார்ந்த நிலைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பின்னடைவுகள், தாய்க்காக செலவு பண்ணக்கூடிய நிலை, தாயினுடைய உடல் ஆரோக்கியம், அவங்களுக்கு செய்யக்கூடிய விரைய செலவுகள் இவற்றையெல்லாம் இது குறிகாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பெறுகிறோம் அப்படிங்கிறதையும் எடுத்துரைக்கணும். இது இப்போ என்ன சொல்கிறோம்? இது 3ஐயும் ஒரு கூட்டு விளைவாக எடுத்துரைக்கிறோம். அப்போ ஒரு தசாநாதன் யாருன்னு கண்டுபிடிச்சு, அவர் எந்தெந்த பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதினு கண்டுபிடிச்சு, அந்த நட்சத்திராதிபதியின் மூலமாக எந்தெந்த பாவங்கள் இயங்கும்னு கண்டுபிடிச்சு, அந்த பாவ காரகத்துவ ரீதியான செயல்கள் என்ன அப்படிங்கிறதையும் இது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதா? இது எல்லாமே செயல்களை காட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். குரு திசாவில் குரு தான் நின்ற பாவ ஆரம்ப முனை நட்சத்திராதிபதி வழியாக அந்தந்த பாவங்களை இயக்கி செயல்களை செய்வார், காரியங்களை ஆற்றுவார் அப்படின்னு புரியுது. சரி, இந்த காரியங்களுக்கான முடிவுகளை தெரிவிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் மிக முக்கியமான மாற்றம். குரு நின்ற நட்சத்திராதிபதி அந்த காரியத்திற்கான முடிவை செய்வார் அப்படிங்கிறதான். குரு நின்ற நட்சத்திராதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்ற கிரகம். இந்த செவ்வாய் என்ற கிரகம் தான் இந்த 4, 8, 12 ஆகிய பாவ செயல்கள் நடைபெறுமா, அவ்வாறு நடைபெற்றாலும் அது ஜாதகருக்கு சாதக பலனை கொடுக்குமா பாதக பலனை கொடுக்குமா அப்படிங்கிறதை முடிவு செய்யும். புரியுதா இல்லையா? அப்போ குரு நின்ற நட்சத்திராதிபதி எந்த கிரகம்? செவ்வாய் என்ற கிரகம். எந்தெந்த பாவ ஆரம்ப முனைக்கு நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ எதுக்கு? 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் ஆகிய 3 பாவ ஆரம்ப முனை நட்சத்திராதிபதியாக எந்த கிரகம் வந்திருக்கிறது? செவ்வாய் கிரகம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, 3ஆம் பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய், 7ஆம் பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய், 11ஆம் பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய். அப்போ 3, அடுத்து 7, அடுத்து 11. அப்போ 3, 7, 11 பாவங்களை யார் இயக்குகிறார்? செவ்வாய் இயக்குகிறார். எதன் அடிப்படையில் இயக்குகிறார்? குரு நின்ற நட்சத்திராதிபதி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான நிலையிலிருந்து இயக்குகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகமானது தான் நிற்கிற பாவ ஆரம்ப முனை நட்சத்திராதிபதி வழியாக செயல்களை குறிகாட்டும். ஆனால் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி வழியாக
அந்த செயல்கள் நடக்குமா நடக்காதா, நடந்தாலும் நன்மையை தருமா தீமையை தருமா அப்படிங்கிற பலன்களை உங்களுக்கு குறிகாட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? இப்போ குரு நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகத்தின் வழியாக செவ்வாய் கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியான பலன்களையும், புரியுதுங்களா, 3, 7, 11ஆம் பாவ பலன்களையும் இந்த செவ்வாய் கிரகத்தின் வழியாக குருவுக்கு வழங்கி குருவின் வழியாக இந்த தசா காலங்களில் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா? முன்னமே சொல்லியிருப்போம், ஒரு கிரகம் என்பது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்ல செய்தி அனுப்பியிருந்தா அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தெரிவிப்பார். ஒரு தீமையான செய்தி இருக்குன்னா அதை கொண்டு வந்து கொடுப்பார். புரியுதா இல்லையா? அந்த நன்மை தரக்கூடிய செய்திக்கும் தீமை தரக்கூடிய செய்திக்கும் யார் வந்து பொறுப்பேற்க முடியாது? கொண்டு வந்து கொடுக்குற போஸ்ட்மேன் பொறுப்பேற்க முடியாது. அதை பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? அந்த செய்தியை யார் அனுப்பினார்களோ அவர்களே அதற்கான பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலையை பெறுகிறார்கள். அதுபோல குருன்ற கிரகமானது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. ஆனால் அதுக்குள்ளிருந்து நன்மை தீமைகளை நிர்ணயம் செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய். புரியுதுங்களா? அப்போ இந்த குரு நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் இயக்கக்கூடிய பாவங்கள் வாயிலாகவும் அந்த கிரக காரகத்துவ நிலை சார்ந்தும் பலன்களை வழங்க ஆரம்பிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், குரு குறிகாட்டக்கூடிய பாவங்களை இயக்க வைப்பதும் அல்லது தடுப்பதும் அல்லது ஒரு சராசரியான இயக்கத்தை மேற்கொள்வதும், அவ்வாறு இயக்கிய நிலையில் அதன் மூலமாக நன்மை தீமைகளை நிர்ணயம் செய்வதும், சாதக பாதகங்களை நிர்ணயம் செய்வதும், வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்வதும் இந்த செவ்வாய் நின்ற பாவ ஆரம்ப முனை நட்சத்திராதிபதியாக எந்தெந்த பாவங்களுக்கு நின்றாரோ அந்த பாவங்கள் தான் அதை முடிவு செய்யும். அப்ப கிரகம் இயக்குகின்ற பாவங்களை விட கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி இயக்குகிற பாவங்கள் வலிமையானது, இறுதி முடிவை தெரிவிப்பது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குரு என்ற கிரகமானது முடிவா யாருடைய கையில் இயங்குகிறது? 3, 7, 11 அப்படிங்கிற பாவங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கி பலன் கொடுக்கும். சரி, அப்ப 4, 8, 12 சுத்தமா பலன் கொடுக்காதா? அவையும் கொடுக்கும். அதை எப்படி கம்பைன் பண்ணி அதை எப்படி ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முக்கிய குறிகாட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைமரி சிக்னிஃபிகேட்டர்ஸ் அவற்றை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இதன் அடிப்படையில் இந்த குரு திசையில் இந்த ஜாதகர் என்னென்ன பாவங்களை அனுபவிப்பார் அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல் முன்னாடி எப்படி குரு 4, 8, 12 பாவங்களை இயக்கும் போது எப்படி தனித்த விளைவுகளையும் பொது விளைவுகளையும் வழங்கியதோ அதே போல குரு நின்ற நட்சத்திராதிபதியான செவ்வாயும் 3, 7, 11 பாவங்களை இயக்கும் பொழுது 3ஆம் பாவ பலன்களும் 7ஆம் பாவ பலன்களும் 11ஆம் பாவ பலன்களும் தனித்தனியாக ஒரு பலன்களையும் 3ம் இணைந்து ஒரு கூட்டு விளைவையும் ஏற்படுத்தி இந்த குரு கிரகத்தினுடைய தசா ஆண்டுகளான 16 ஆண்டுகளுக்கு இந்த நிலைகளை வழங்குகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்போ 2 விதமான பாவங்கள் இருக்கு. ஒன்று கிரகம் குறிகாட்டுகிற பாவங்கள், இன்னொன்று கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி குறிகாட்டுகிற பாவங்கள். இதில் என்ன மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும், கிரகம் நின்ற பாவங்களை விட கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி குறிகாட்டுகின்ற பாவங்கள் வலிமையானது, முக்கியமான முடிவுகளை வெளியிடக்கூடியது, அதற்கான காரணமாக அமைவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ கிரகங்களினுடைய பாவங்களையும்
கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியினுடைய பாவங்களையும் எடுத்துக்கிட்டு இது எது எது இயங்கும், எது எது எலிமினேட் ஆகும், எது எது ஷார்ட் லிஸ்ட் ஆகி பிரைமரி சிக்னிஃபிகேட்டராக மாறும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அந்தந்த பாவங்கள் இயங்கும்னு முடிவுக்கு வந்து அதன் அடிப்படையில் இந்த குருதசா முழுவதும் இந்த ஜாதகர் எதை அனுபவிக்கப் போகிறார் என்பதை நாம் பலன்களாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதில் முக்கியமாக தசா பலன்கள் வழங்குவதில், தசா பலன்கள் எடுத்துரைப்பதில் கவனிக்க வேண்டியது தசாவை நடத்துகிற கிரகம், அதனுடைய காரகத்துவம், அந்த தசாவை நடத்துகிற கிரகம் இயக்குகின்ற பாவங்கள். அது மட்டும் இல்லை, அடுத்து இன்னொரு அதனுடைய முக்கியமான பார்ட்டு, ரெண்டாவது பார்ட்டு, அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி, அதனுடைய காரகத்துவம், அந்த கிரகம் இயக்குகின்ற பாவங்கள். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். இதில் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பிரைமரி சிக்னிஃபிகேட்டர்ஸ், முக்கிய குறிகாட்டிகளை தேர்வு செய்ய போகிறோம். அப்படி தேர்வு செஞ்ச குறிகாட்டிகள் இயங்கக்கூடிய பாவங்களுக்கு தனித்தனியாக ஒரு பலனையும், எல்லாம் இணைந்து இயங்கி ஒரு கூட்டு பலனையும், இன்னொரு முக்கியமான பலன் இருக்கு. இந்த பாவங்கள் இயங்குவது வழியாக மற்றைய பாவங்கள் இருக்கு பாருங்க, இயங்காம, அவைகளுக்கெல்லாம் ஒரு விதமான நன்மை தீமைகளை, சாதக பாதக பலன்களை வழங்குகிறது. அப்படிங்கிறது தான் இந்த தசாபுத்தி அந்தர ரீதியாக பலனுரைக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக 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 முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பலன்களை எடுக்கலாம். நம்ம முன்னமே சொல்லியிருக்கோம், ஐயா நான் இப்போ ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணமாக ராகுன்ற கிரகம் ராகு திசை நடக்குது, புரியுதுங்களா? அந்த ராகுவை எடுத்து நான் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது எந்த ஒரு பாவத்திற்கும் ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வரல அப்படின்னா நான் எதங்கையா எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு நின்ற பாவத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்போ ராகுன்ற கிரகம் ஒரு 7ஆம் இடத்தில் நிற்கிறதுன்னா ராகு இயக்கக்கூடிய பாவம் 7ன்னு எடுத்துக்கணும். புரியுதா புரியலையா? ஒரு தசாவை நடத்துகிற கிரகம் எந்த பாவத்திற்கும் ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வரவில்லை என்றால் அந்த கிரகம் எந்த பாவத்தில் நிற்கிறதோ அந்த பாவத்தை முழுமையாக இயக்கும் அப்படின்னு இந்த விதியை புரிஞ்சுக்கிட்டு அது நிற்கின்ற பாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல ராகு நின்ற நட்சத்திராதிபதி சனின்னு வச்சுக்கோங்க. அந்த சனி எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க. சனி எந்த ஏதேனும் பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கான்னு பார்க்குறீங்க. எதுவுமே வரலங்க ஐயா அப்படின்னு என்ன பண்ணணும்? சனி எந்த பாவத்தில் நிற்கிறதோ அந்த பாவத்தை முழுமையாக இயக்கி பலன் கொடுப்பார்னு எடுத்துக்கிட்டு சனி நின்ற பாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 4ஆம் பாவத்தில் நிற்கிறார் அப்படின்னா சனி இயக்கக்கூடிய பாவம் 4ன்னு எடுத்துக்கணும். புரியுதா புரியலையா? இந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரியுதா? அப்போ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அடிப்படையாக நீங்கள் முக்கிய நோட்ஸில் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையாக இயங்கும் பொழுது தான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சியினுடைய இந்த தசாபுத்தி பலனளிக்கும் சூட்சுமங்களினுடைய நிலைப்பாடு புரியும் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. இதை ஒரே தடவை பார்க்கறதுனாலையோ நோட்ஸ் எழுதுறதுனாலையோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. மீண்டும் 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 நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க ஜாதகத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய ஆராய்ச்சிகளும் பயிற்சிகளும் தான் உங்களுக்கு இதில் மிக முக்கியமாக நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை கொடுத்து துல்லிய பலன் எடுத்துரைக்கக்கூடிய ஜோதிடராக உங்களை முன்னேற்றும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் பயிற்சி ஆர்வம் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் இந்த காணொளியை போட்டு பாருங்கள். ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான ஒரு நுட்பம் உங்களுக்கு ஆழமாக புரியும் அப்படிங்கிறதையும் மனசில் உள்வாங்கிக்கங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த பாடங்களை பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.